வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில February 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னா, ராகவன் வந்துட்டு அந்த ஸ்டாஃபை பார்த்து இங்க பாருங்க, இது மாதிரி நீங்க சொல்ற ஆளுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட மாறன் ராகவனை பார்த்து, ராகவா என்னடா அப்படின்னு ராகவன் சொல்றாரு, மாறா யாராருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீ போயிட்டு வேலையை பாரு. மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மாறன் போனதோட அந்த ஸ்டாஃப் ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாரு. கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க இப்பதான் புரிய வச்சிருக்கீங்க யாராரு எந்தெந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு. அதுக்கு ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, உன்னை தவிர்த்து வேற யாரு பேச்சையும் கேட்டா கண்டிப்பா உருப்பிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கண்மணி, இதே மாதிரி எனக்கு நீ எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும். எத்தனை ஸ்டாஃப்ஸ் என் பேச்சு கேட்க மாட்டாங்க தெரியுமா, ஆனா இன்னைக்கு அவர் என் பேச்சு கேட்டாரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க நீங்க நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணுங்க, அதாங்க என்னோட முக்கியம். அதை கேட்டதோட ராகவன் சொல்றாரு, கண்மணி இதே மாதிரி நீ எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாரு, கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். கண்மணி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காம வேற யாருக்கு இங்க சப்போர்ட்டா இருக்க போறேன் அப்படின்ட்டு கண்மணி ராகவனோட மனசை இன்னும் மாத்துறாங்க. அப்ப நம்ம ராகவன் யோசிக்கிறாரு, கண்மணி மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கா. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, டேய் முட்டாள், நான் எதுக்கு தெரியுமா இப்படி தோண்டி விட்டு வேடிக்கை பாக்குறேன், உனக்கும் உன் தம்பிக்கும் சண்டை வரணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும், கடையில உள்ளவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப கேவலமா பேசணும், இத பார்த்துட்டு ராமச்சந்திரன் கஷ்டப்படணும், இது எல்லாத்தையுமே நான் பாக்குறதுக்காக தான்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா வந்துட்டு டீ குடிச்சிட்டு வராங்க. அப்ப மாறன் நேரா பக்கத்துல உள்ள ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் ஏன் இப்படி பண்றான்? அப்ப அவங்க சொல்றாங்க, சார் விடுங்க சார், அவரு கொஞ்ச நாளாவே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மாறன் கேக்குறாரு, கொஞ்ச நாளாவா, என்ன சொல்ற? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா, ராமச்சந்திர சார் வந்துட்டு எப்பவுமே கஸ்டமர் தான் அவருக்கு ப்ரையாரிட்டி. அவங்க என்ன கேட்டாலும் இவர் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா பணத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாரு ராமச்சந்திர சாரு. அதே மாதிரிதான் ராகவன் சாரு இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாற சொல்றாரு, சரி இருக்கட்டும், ஏதோ புதுசா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்ப பக்கத்துல உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி எல்லாம் அடமட்டா இருந்தா கண்டிப்பா எங்களால இங்க சர்வை பண்ண முடியாது சார். அப்ப மாற சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நான் இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க சார், இப்பயே உங்களை எப்படி மிரட்டினாரு பாத்தீங்களா. மாற சொல்றாரு, சரி விடுங்க அப்புறம் பாத்துக்கலாம். இது கேட்டதோட அவங்களும் சரிங்க சார், ஆனா ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க சார், அந்த கண்மணி மேடம் இந்த கடைக்கு வந்ததுல இருந்துதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப மாற சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க. அவங்க சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு நேரா ராகவனை பாக்குறாங்க. ராகவனும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்கிறத மாறன் கவனிக்கிறாரு. அதே நேரத்துல வீரா இங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா மாறன்ட்ட, டீ குடிச்சிட்டு வந்தேன், நீ டீ குடிச்சியா? மாற சொல்றாரு, இன்னும் குடிக்கலமா. அப்ப வீரா சொல்றாங்க, குடிக்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ற? அப்ப மாற சொல்றாரு, நான் போய் அப்புறம் குடிச்சுக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல இவ்வளவு நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அதான் மறுபடியும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். மாற சொல்றாரு, ஏண்டி உனக்கு இந்த அக்கௌண்டன்ட் வேலையெல்லாம் எதுவுமே இல்லையா? அத போய் பாரு, ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அப்பா திட்டுவாரு. வீரா சொல்றாங்க, அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துட்டேன். மாறா சொல்றாரு, இங்க பாரு, ஏதாவது மிஸ் ஆனிச்சு, ராகவன் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான், உன்னை சும்மா விட மாட்டான். அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் நான் சூப்பரா பெர்ஃபெக்டா முடிச்சுட்டேன், இப்ப வந்து கேட்டா கூட நான் கரெக்டா கொடுத்துருவேன். அதுக்கு நம்ம மாற சொல்றாரு, என்னமோ சொல்ற அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்ககிட்ட மாற சொல்றாரு, இதோ அந்த அந்த 6 சாரி எடுத்துட்டு வாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, நான் எடுத்துட்டு வரேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு எடுத்துட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. மாற சொல்றாரு, சரி இதோ அந்த நோட்டை எடு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. மாற நினைக்கிறாரு, என்ன இது ஒரே மாற்றமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, நீ ஏண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வீரா சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்ப மாற சொல்றாரு, அது சரி, அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. அப்ப வீரா சொல்றாங்க, சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கொண்டாந்து போடுறாங்க. மாற சொல்றாரு, இல்ல பெசாப்ல உட்காரு. வீரா சொல்றாங்க, சரி உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்ப மாற மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஆஹா அப்படின்ட்டு நேரா வீராவை பார்த்து, என் கையப்படி அப்படின்னு சொல்ல, வீராவும்
சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப மாறன் வீராவை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து நேரா மாறனையும் வீராவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னன்னா வீரா வந்துட்டு மாறனோட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு. அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க சொல்லிக்கிறாங்க, லவ் பண்றதுக்கு இந்த இடம் கிடைச்சிச்சா மாறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாறன்னு சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இத வந்து நம்ம கண்மணி பாக்குறாங்க, என்ன நடக்குதாங்க அப்படின்ட்டு. அப்ப கண்மணி வந்து பார்த்தா வீராவும் மாறனும் கை கோத்து போறத பாக்குறாங்க. அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்து ஏ வீரா அப்படின்னு சொல்ல, வீரா நேரா கண்மணிய பார்த்துட்டு என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். அப்ப மாற நிக்கிறாரு. கண்மணி கேக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? வீரா நேரா மாறன்ட்ட நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பாடா அப்படின்ட்டு மாற அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கண்மணி கேக்குறாங்க வீரா கிட்ட, என்னடி இது கடையா இல்ல வேற எதுவுமா? இது என்ன உங்களுக்கு என்ன பார்க்கா? மாறனோட கையை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க? வீரா சொல்றாங்க, என் புருஷன் கை பிடிச்சு நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, இது கடை, இந்த கடையில எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணணும், யாரும் பார்க்க மாட்டாங்களா? வீரா சொல்றாங்க, என் புருஷன் கைய நான் பிடிச்சிருக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல போறா? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, தேவையில்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் நடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வீரா சொல்றாங்க, ஏ கண்மணி, நான் நடிக்கிறேன்னு உன்கிட்ட எப்படி சொன்னேன்? ஓ, முன்னாடி சொன்னதை சொல்றியா? அப்ப பார்த்த வீரா வேற, இப்ப பாக்குற வீரா வேற. கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா உன் கையை பிடிச்சுக்கிட்டு சுத்தாம போய் அக்கௌண்டன்ட் வேலையை பாரு. வீரா சொல்றாங்க, அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, உன் வேலை என்ன அதை மட்டும் போய் பாரு. நீ வீட்டுல தானே இருக்கணும், இங்க உனக்கு என்ன வேலை? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏ வீரா என்ன பேசுற? வீரா சொல்றாங்க, ஆமா, நான் இந்த கடையில அக்கௌண்டன்ட் வேலை பாக்குறேன், ஆனா நீ இந்த கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, நான் இந்த கடை முதலாளியோட பொண்டாட்டி. அப்ப வீரா சிரிக்கிறாங்க, என்ன? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, ராகவன் தானே அடுத்த முதலாளி, அவரோட ஒய்ஃப் தானே நானு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கடையில எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் தான், ராமச்சந்திர மாமா மட்டும்தான் முதலாளி. அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகவன் இந்த கடையோட முதலாளி, ராமச்சந்திர மாமா போன பிறகு ராகவன் தானே இங்க வந்து முதலாளி. அப்ப வீரா சொல்றாங்க, கண்மணி நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா, ஆத்த நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணி நேரா ராகவனை போய் பாக்குறாங்க. ராகவன் கேக்குறாரு, என்னாச்சு கண்மணி, முகம் சரியில்லை, என்னமா யாராவது ஏதாவது சொல்லாங்களா? கண்மணி சொல்றாங்க, என்னங்க அந்த வீரா ரொம்ப ஓவரா பேசுறா. ராகவன் கேக்குறாரு, உன் தங்கச்சி தானம்மா, என்னாச்சு? அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்ல, இது மாதிரி நான் போய் பார்த்தேன், அந்த மாறனும் வீராவும் கை கொத்து நடந்து போயிட்டு இருக்காங்க, அதுவும் வெளியில எங்கேயாவது போனாலும் பரவாயில்ல, கடைக்குள்ளேயே அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது கடையா இல்ல வேற எதுமான்னு நினைப்பாங்கல்ல, தேவையில்லாம எதுக்கு இந்த வீரா மாறனோட கைப்பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க? நான் வீரா கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா, நீங்க மாறன்ட்ட சொல்லுங்க, அப்புறம் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. அப்ப ராகவன் சொல்றாரு, அப்படியா, சரி நான் மாறனை பாத்துக்கிறேன். கண்மணி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு. அப்ப ராகவன் அங்கிருந்து போறாரு. கண்மணி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ராகவன் அங்கிருந்து நேரா மாறன்ட்ட போயிட்டு, மாறா இங்க வாடா. மாறன் வராரு. வந்ததோட ராகவன் கேக்குறாரு, டேய் என்னடா நடக்குதுங்க, எதுக்கு நீ வீராவோட கையை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க? அப்ப மாற சொல்றாரு, சரி நான் தான் வேலையை கரெக்டா பாக்குறேனே. வீராவை பார்த்து ராகவன் கேக்குறாரு, வீரா நீ ஒழுங்கா வேலையை முடிச்சியா இல்லையா? வீரா சொல்றாங்க, மாமா நான் எல்லா கணக்கையும் முடிச்சிட்டேன். அப்ப ராகவன் சொல்றாரு, எங்க இன்னைக்கு உள்ள அந்த அக்கௌண்ட் எல்லாம் கொண்டுட்டு வா. இன்னொரு பக்கம் கண்மணி என்ன பண்றாங்கன்னா, நேரா வீரா வச்சிருக்க அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே ஒரு சில பேப்பர் வச்சிருந்தாங்க, அந்த பேப்பர்ஸை பிடிச்சி கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நான் எல்லா கணக்கையும் நான் பாத்துட்டேன். அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, எங்க இன்னைக்கு பார்த்த கணக்கை கொண்டுட்டு வா, காலையில இருந்து நீ கணக்கு பார்த்த மாதிரியே தெரியலையே, மாறம் முன்னாடியே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இங்க பாரு, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கணும். அப்ப வீரா சொல்றாங்க, மாமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ராகவன் சொல்றாரு, ஆமா பாக்குறவங்க அப்படிதான் நினைப்பாங்க, எங்க இன்னைக்கு முடிச்ச கணக்கை எடுத்துட்டு வா. வீரா சொல்றாங்க, அந்த எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கணக்கை காணும். அதை பார்த்ததோட வீராவுக்கு செம ஷாக்கு. அப்ப வீரா பார்த்துட்டு, என்ன இது இங்க இருந்த கணக்கை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராகவன் இங்க இருந்து வந்துட்டு, என்ன வீரா என்ன தேடுற, கணக்கு எங்க? அப்ப வீரா சொல்றாங்க, இங்கதான் மாமா வச்சிருந்தேன், காணும். ராகவன் சொல்றாரு, நீ முடிச்சாதானே வச்சுக்கிறதுக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நான் கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்ப மாறா சொல்றாரு, டே ராகவா, வீரா எல்லாம் அப்படி பண்ண மாட்டாடா, அவளோட கணக்கு வழக்குல அவ கரெக்டா இருப்பா, எல்லாத்தையும் முடிச்சிருப்பா, எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பா. ராகவன் மாறனை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, கடையில நீங்க எல்லாருமே ஒரு ஸ்டாஃப் தான், நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு வீரா,
மாறனோட கைய பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த காலையில இருந்து. நீ எங்க கணக்கு பார்த்த? வீரா சொல்றாங்க, மாமா இங்க பாருங்க, நான் கணக்கெல்லாம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனேன், இப்ப எங்க போனுச்சுன்னு தெரியல. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இந்த கடையில கை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு. வீரா அமைதியா நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ராமச்சந்திரன் வந்ததோட ராகவன் சொல்றாரு, அப்பா, கடையில உள்ள பொறுப்புகளை சரியா பார்க்கணும் தானப்பா. ராமச்சந்திரன் சொல்றாரு, ஆமா ராகவா, என்னாச்சு? ராகவன் சொல்றாரு, அப்பா, வீரா கிட்ட காலையில கொடுத்த கணக்கு வழக்கு இன்னுமே வீரா முடிச்சு கொடுக்கலப்பா. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, டேய் ராகவா, வீராவோட கணக்கை பத்தி பேசுறியாடா? இங்க பாரு, வீரா எல்லா கணக்கையும் பக்காவா முடிச்சிருவாடா. அப்ப ராகவன் சொல்றாரு, இன்னைக்கான கணக்கு எதுவுமே இன்னும் ஒப்படைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, காலையில இருந்து மாறனும் வீராவும் கை கொத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஒரு வேலையும் சரியா முடிக்கல. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னடா மாறா, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா, கடையோட கணக்கு வழக்குகள் முடிக்காம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதே இதெல்லாம் நல்ல விஷயமாப்பா. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருங்கடா, எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். ராகவன் கேக்குறாரு, அப்பா, அதுக்குன்ட்டு கடையில இப்படி கை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தா என்னப்பா இதெல்லாம்? அப்ப ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, டேய், இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஓவரா கோவப்படுற, போயிட்டு வேலையை பாருடா. இது கேட்டதோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. ராகவன் அந்த இடத்துல இருந்து போறாரு. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, இங்க பாருமா வீரா, அவன் ஏதோ அப்படி கோவத்துல பேசிட்டான், நீ கோவப்படாத. அப்ப வீரா சொல்றாங்க, பரவாயில்ல மாமா. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, நீ எந்த கணக்கையும் தவறா ஒப்படைக்கல அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். இது கேட்டதோட வீராவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட வந்துட்டு, வீரா என்ன ஆச்சு, கணக்க பாத்தியா இல்லையா? வீரா சொல்றாங்க, மாறா, நான் காலையிலேயே அந்த கணக்கெல்லாம் பெர்ஃபெக்டா பாத்துட்டேன், ஆனா அந்த நோட்டையே காணோம், எங்க போனுச்சுன்னே தெரியல, அந்த 2 பேப்பர் மட்டும் மிஸ் ஆகிருச்சு. இதை கேட்டதோட ராகவன் சொல்றாரு, என்ன வீரா சொல்ற? வீரா சொல்றாங்க, ஆமா, நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் வச்சிருந்தேன், எங்க போனுச்சுன்னு தெரியல. அப்ப ராகவன் திரும்பி பாக்குறாரு. மாறன் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா குப்பை தொட்டில ஒரு சில பேப்பர்ஸ கடக்கிறத நம்ம மாறன் பாக்குறாரு. பார்த்ததோட மாறன் குப்பை தொட்டிலேருந்து அந்த பேப்பரை எடுக்கிறாரு. பேப்பர் எடுத்து நேரா வீராட்ட கொடுத்து, இங்க பாரு, இதுவான்னு பாரு. வீரா அந்த பேப்பரை பார்த்ததோட, மாறா, இதுதான் என்னோட பேப்பர். மாறா சொல்றாரு, யாரோ வேணுக்கும்னே இதை குப்பை தொட்டியில போட்டிருக்காங்களா, இல்ல நீ தான் தெரியாம போட்டுட்டியா வீரா? வீரா சொல்றாங்க, மாறா, என்ன மாறா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி எப்படி மாறா நான் கீழே போடுவேன்? இது கேட்டதோட மாறா சொல்றாரு, சரி விடு, யாரோ ஒருத்தவங்கள உன்னை மாட்டி வரத்துக்காக பண்ணியிருக்காங்க. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்க்க, கண்மணி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட, ஆமா மாறா, அப்படிதான் தெரியுது, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாறா சொல்றாரு, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், தேவையில்லாம நீ ஏன் வந்துட்டு என் கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த? அப்ப வீரா சொல்றாங்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவமா உட்காந்துருக்காங்க. அப்ப மாறன் நேரா வீராட்ட, ஏமா கோவமா இருக்கியா? வீரா சொல்றாங்க, இல்ல. மாறன் சொல்றாரு, சரி ஓகே, வரியா டீ குடிச்சிட்டு வருவோம்? வீரா சொல்றாங்க, இல்ல வேண்டாம். அப்ப மாறன் சொல்றாரு, நீ வா, போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவை கூட்டிக்கிட்டு வெளியில போறாரு. இத பார்த்ததோட கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணி நேரா ராகவன்ட்ட போயிட்டு, பாத்தீங்களா, இங்க சுத்தக்கூடாது அப்படின்னு பேசினதோட அதுக்கு ரெண்டும் எங்கேயோ பைக்ல போயிட்டதுங்க. ராகவன் சொல்றாரு, இந்த மாறனுக்கு இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு அதிகம், நான் கடையில எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா அவன் பாட்டுக்கும் கிளம்பி போறான், இதெல்லாம் ரொம்ப டூ மச். அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க, இத பத்தி நீங்க ராமச்சந்திர மாமாட்ட சொல்லுங்க, அப்பதான் அவர் கண்டிப்பாரு. ராகவன் சொல்றாரு, சரி நான் அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் வந்துட்டு, வீரா எங்கம்மா இருக்க அப்படின்னு கூப்பிட, ராகவன் கேக்குறாரு, ஏன்பா என்னாச்சு? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்ல இந்த கடையோட கணக்கு பார்க்கணும், அதான் கேட்டேன். ராமச்சந்திரன் சொன்னதை கேட்டுட்டு ராகவன் சொல்றாரு, எங்கப்பா அவ இங்க இருக்கா? மாறனோட இங்கே வெளியில போயிட்டா. இது கேட்டதோட ராமச்சந்திரன் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க முக்கியமா கணக்கு கேட்கறதுக்காக வராங்க. அந்த நேரத்துல வீரா இல்லைன்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, சீக்கிரம் போன் பண்ணி கூப்பிடு. ராகவன் சொல்றாரு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் ராகவன் சொல்றாரு அவங்க அப்பாட்ட, அப்பா, வீரா போனே எடுக்கலப்பா. ராமச்சந்திரன் சொல்றாரு, இன்னும் எடுக்கலையா? நான் அடிச்சு பாக்கவா? ராகவன் சொல்றாரு, அப்பா, நானே அடிச்சு எடுக்கல, நீங்க அடிச்சு எங்கப்பா எடுக்க போறா?
அவங்க 2 பேரும் எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வேணுக்குன்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. காலையிலயும் இதுக்குதான் அதுகளை பத்தி நான் வார்ன் பண்ணேன். இங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி மாறா, சரி ராகவா, எப்படியாவது பாத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கம்பெனி ஸ்டாஃப் வந்து அதை பார்த்துட்டு நேரா மாறனுக்கு போன் பண்றாங்க. மாறன் நேரா வீராவை கூட்டிக்கிட்டு கடைக்கு சாப்பிடறதுக்கு தான் போயிருக்காரு. அப்ப நம்ம மாறா சொல்றாரு, கடையில இருந்து போன் பண்றாங்க, என்னன்னு தெரியலையே. வீரா சொல்றாங்க, நம்ம வேற கடையில இருந்து வந்துட்டோம், என்னன்னு கேளு. அப்ப மாறா சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா அங்க இருந்து பேசுறாங்க. மாறண்ணா எங்க இருக்கீங்க? இங்க நீங்க 2 பேரும் இல்லைன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. அப்ப மாறா சொல்றாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்டா. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி சீக்கிரம் வாங்க, ஏதோ முக்கியமான கணக்கை யாருக்கிட்டயும் ஒப்படைக்கணுமா, யாரோ வராங்களாம். கண்மணியும் ராகவனும் ஒண்ணுமே தெரியாம நிக்கிறாங்க. இது கேட்டதோட மாறா சொல்றாரு, சரி உடனே வரேன் அப்படின்ட்டு நேரா வீரா கிட்ட, வீரா முக்கியமா கடைக்கு போய் ஆகணும், போயிட்டு வந்துருவோமா. வீரா சொல்றாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு ராமச்சந்திரன் ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட பதில் சொல்ல முடியாம நிக்கிறாரு. அப்ப ராகவா சொல்றாரு, அப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீராதான். சரியான நேரத்துல இப்படி பழி வாங்கிட்டாங்களே, காலையில நம்ம பேசணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டா. ராமச்சந்திரன் சொல்றாரு, டே ராகவா கொஞ்சம் பார்த்து பேசு. கண்மணி சொல்றாங்க, ஆமா மாமா, இது எல்லாத்துக்குமே மாறன் தான் காரணம். ஏன் அதான் 24 hours வீட்டுல லவ் பண்றாங்கல்ல, இங்கேயும் வந்துமா லவ் பண்ணணும். அப்ப நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, கண்மணி அமைதியா இருமா அப்பன்னு பார்த்து வீராவும் மாறனும் வராங்க. வந்ததோட ராமச்சந்திரன் நேரா மாறனை பார்த்து, டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா, ஏன்டா இப்படி வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனையை கொண்டு வர. அப்ப மாறன் கேக்குறாரு, ஏன்பா என்னாச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நான் தான் அவரை கூட்டிட்டு போனேன். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏமா இந்த அக்கௌண்ட் எல்லாம் சரியா பாக்குறது நீ மட்டும்தான், ஏமா நீ பாட்டையும் கிளம்பி போயிட்டு இருக்க, திடீர்னு யாராவது வந்தா அவங்க கிட்ட இந்த அக்கௌண்ட் எல்லாம் காமிக்கணும்ல, நீ அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்னு சொல்ல முடியுமா. வீரா சொல்றாங்க, மாமா சாப்பிடதான் மாமா போயிருந்தேன். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, இனிமே எங்கேயும் சுத்துற வேலை வச்சுக்க கூடாது, கணக்குகளை கரெக்டா ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ராமச்சந்திரன் போக, இத பார்த்துட்டு கண்மணி சிரிக்கிறாங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்து நக்கலா சிரிக்க, வீரா நினைக்கிறாங்க, ஓ இது ஓ வேலைதானா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா நேரா மாறனை பார்த்து, மாறா நீயும் நானும் சேர்ந்து சுத்துறது யாருக்கும் ரொம்ப பொறாமையா இருக்கு, அதனாலதான் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. அப்ப ராகவன் கேக்குறாரு, என்ன வீரா எங்களை சொல்ற மாதிரி இருக்கு. வீரா சொல்றாங்க, மாமா நான் உங்களையா சொன்னேன், உங்களையெல்லாம் சொல்லல. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏ வீரா அப்ப நீ என்ன சொன்னியா. வீரா சொல்றாங்க, சேச்சே அக்கா உன்ன போய் நான் அப்படி சொல்லுவேன்னா, நான் பொதுவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப கண்மணி நேரா ராகவனை பார்த்து, பாத்தீங்களா அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணி அந்யோன்யமா இருக்காங்களாம், நம்ம 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணலையாம், அததான் அவ இப்படி சுட்டி காட்டிட்டு பேசுறா. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கண்மணியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ அடுத்து என்ன நடக்க போகுது, கண்டிப்பா கண்மணி வந்துட்டு அந்த கடையோட அடுத்த முதலாளி யாரு, இல்லைன்னா சொத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பிரச்சனையை உண்டாக்குவாங்க. சோ அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.